எல்லாம் கண்கள் மூடி வரும், எல்லாம் கண்கள் மூடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் ஆராதிப்போம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமை நம்ம தொடும்படி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்குவதா. கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கட்டும். ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Thank you, Father, for the mighty deliverance, Lord. எல்லாரும் ஆவியில் நிறைந்து பாடுவோம். தயவுசெய்து எல்லாரும் அக்கம் பக்கம் யோசிக்காதீங்கப்பா, கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பலப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நித்தயும்
பிள்ளைகளை நாம் இதற்காக சபை கூடுகிறோம், இதற்காக ஆராதிக்கிறோம், இதற்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகி கர்த்தர் அதை உண்டாக்கின நோக்கமே இந்த உலகத்தை ஜெயிக்கணும், ரெண்டாவது அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாறும். அது ரெண்டு மெயின். தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தை ஜெயிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். ரெண்டாவது நாம் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல என்பதை இந்த உலகத்தில் ஓடிட்டே இருக்கோம். பவுல் எவ்வளோதான் பெரிய எல்லாவற்றையும் செய்தாலும் கடைசி சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தில் ஒரு நாள் முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அதோட முடிவல்ல. நம்முடைய மனுஷ வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஆராதிக்கிற வாழ்க்கை, சபையில் வந்த வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட வாழ்க்கை அதோடு முடிந்து போகிறதில்லை. அதுக்கு பிற்பாடு தான் தேவன் வைத்திருக்க 99% வாழ்க்கை அப்புறமேல் தான். அந்தபடினால தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஏன் தேவனை ஆராதிக்கிறோம், ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு செய்த திட்டங்களை அறிந்திருக்கவே. நான் அடிக்கடி சொல்கிறேன், you know the reality of the redemption of the Calvary. First of all, you know the reality of the God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற திட்டத்தை குறித்து இருக்கிற அறிவு சபைக்கும் விசுவாசிகளுக்கும் இல்லை என்றால் நான் ஆராதித்து பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய ரெண்டாவது, கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை உண்டாக்கின போது நம்ம எல்லாவற்றும் பிசாசுகளை தோற்று போன பிற்பாடு அதோடு விட்டல, தேவன் மறுபடியும் நமக்காக வந்து நம்முடைய மீட்பின் சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்து இந்த உலகத்திலும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் பரலோகத்தில் வெற்றியுள்ள வாழ்வதற்காக வேண்டிய திட்டத்தையும் கர்த்தர் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடிக்கடி நான் சொல்லுவேன், என் ஜனங்கள் வேத புஸ்தக அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே. வேத பிள்ளைகளே, வேத வசனம் தான் நமக்கு ஆன்சர். கர்த்தருடைய வார்த்தை தான் ஆன்சர். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் வழி. கர்த்தர் சொல்லிட்டு ஐ எம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப். அவர் சொல்லிட்டார், நான் தான் வழி, நான் தான் வார்த்தை, நான் தான் உங்களுக்கு ஜீவன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் தான் உங்களுக்கு ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வேறு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகத்துக்கு வந்து சிலுவை எதுக்கு தெரிந்து கொண்டார்னா அவருடைய பெருமைக்காக அல்ல. நீங்கள் பிசாசுக்கிட்ட இருந்து இழந்து போன எல்லாவற்றையும் பிசாசுக்கிட்ட இருந்து உங்களுடைய திட்டத்தை ஆசீர்வாதத்தை பிடுங்கி மறுபடியும் இந்த உலகத்தில் தேவன் உண்டாக்கின ஆசீர்வாத திட்டத்துக்குள்ளே வாழும்படியாக தான் தேவன் சிலுவையை தெரிந்து கொண்டார். வேறு பிள்ளைகளை, சிலுவை தெரிந்து கொண்டு மனுஷனுக்கு ஆதாம் ஏவாளுக்குள் ஏதேன் தேடத்தில் உருவாக்கின ஆசீர்வாதத்தை மறுபடியும் நீங்கள் அனுபவிக்கணும். அத்தனை பிள்ளைகளை உங்களுடைய அன்பின் குமார் ராஜ்க்கு மறுபடியும் உருவாக்கி கொடுத்தான், இல்லைன்னு அதிகாரத்தை விடுதலையாக்கி கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளை, தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள மறுபடியும் உருவாக்கி கொடுத்தான். அவருக்குள்ளே சகல பரிபூர்ணத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தான். எப்படி நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கை வாழும்படியான திட்டத்தை உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் ஹவு டு ஆப்ரேட் த பிளஸ்ஸிங், அந்த பிளஸ்ஸிங் எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும், அனுபவிக்க வேணும். இது ஒன்லி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் தான். அல்லேலூயா. நம்முடைய இயேசுவை சந்தித்து ஆசீர்வாதத்தை உண்டாக்கின திட்டத்தில் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அது ஒரு ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனமாய் கொடுப்பேன். சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்றார். என்ன சொல், திருப்பி சத்தமா வாசிமா. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல. ஏசு சொல்ற, நான் எப்படி உட்கார்ந்தேனோ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படி உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ அதே போல நானும் என்னுடைய சிங்காசனத்தில் உங்களை மேலே நான் உட்கார செய்வேன். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ God is a big plan for you. நல்லா யோசிங்க. உங்களை கற்று சோப்புலாங்கிய உருவாக்கி வைக்கணும், கற்று உருவாக்கல. அப்படி திட்டம் வேறு. உங்கள் திட்டம் எப்படியா வாழ்ந்து செத்து போகலாம், எப்படியா சம்பாதிப்போம் செத்து போனோம், 4 பிள்ளை சம்பாதிச்சோம், 4 பிள்ளை படிக்க வச்சோம், 3 பிள்ளை சம்பாதிச்சோம், 3 ஆம்பளை பிள்ளை பெற்றோம், 2 ஆம்பளை பிள்ளை பெற்றோம், வீடு கட்டணும். அப்படியா இல்லை.
தேவன் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சிங்காசனம் உட்காரும்படியான திட்டத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ the God is a big plan for you. நல்ல கவனிங்க, அவர் அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ அதே போல உங்களையும் நான் என் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் அப்படி சொன்னா இங்கே உட்கார்ந்துருக்கு. நல்ல கவனிங்க, உங்களை எந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதான் கர்த்தர் சிலுவையில் பிசாசிலிருந்து பிடுங்கினாரு. அது மாத்திரமல்ல, உங்களை பெரிய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக கர்த்தர் விரும்புகிறான்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டுதா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனிப்போம். கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்போ உங்களை ரட்சிக்கப்பட்ட உடனே சிலுவையில் திருப்பி ரீக்ரியேட் பண்ண பிற்பாடு உங்களுக்கு ஏனோ தான் உருவாக்கலை, உங்களுக்கு ஏனோ தான் வைக்கல. ஏன்னா உங்களுடைய மகிமையின் சிங்காசனத்தில் அவர் உட்கார் செய்யும்படியான திட்டத்தை உனக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலப்போஸ் எழுதுகிறார் விசுவாசிகளுக்கு, நம்ம சபைக்கு எழுதுகிறார். நல்ல கவனிங்க, வாசித்து சத்தம் வாசிமா. நல்ல புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். தேவன் புறஜாதிகளுக்குள்ளே தெரியாதயா புரியாதுமா பரிசுத்தவான்கள் உங்களுக்கு எனக்கு தெரிய சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையான உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணி ஏன் தெரியுமா? தேவ பிள்ளை வர் நாட் ஃபிட் இன் தி வேர்ல்ட் ஆல்சோ. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, மகிமையின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் தேவனுடைய பிள்ளை. உன்னை மகிமையின் சிங்காசனத்தில் உட்காரும்படியாக கர்த்தர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை ஆனபடினாலே உன்னை சோர்ந்து விட்டுட்டு உன்னை வேடிக்கை பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. உனக்குள்ள கிருபை, அதனால தான் தேவன் அடிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். இருளின் அதிகாரம் விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். தேவ பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4:14 இதெல்லாம் குறித்து வருகின்ற 2 பிள்ளை 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பிள்ளைகளே, என்னை பார்க்குறீங்க, எட்வின்கா மாத்திர மகிமையின் ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? எப்படி கர்த்தர் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகிமை சிங்காசனத்தில் இயேசு உருவாக்கி கொடுத்தாரோ அதே சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் சொல்லுகிறேன், you are not worthy people. நீ நடக்கிறீங்கன்னு சொன்னால் ஏதோ சபையிலேருந்து போகிறோம், என்னத்தையோ ஏசா பாட்டு பண்ண போகிறோம் இல்லையா? அவங்களுக்குள்ள மகிமையின் சிங்காசனத்தை ஆவியான கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன் தேவ பிள்ளைகளை, எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். நான் சொல்லுவேன், வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். ஹல்லேலூயா. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி, எந்த போஸ்ட் கொடுத்தாலும் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. நல்ல கவனிங்க, உன்னை எப்படி சூட்டி இருக்கிறான்னு சொன்னா, வெறும் பரிசுத்த ஆவியார் பெற்ற மாத்திரம், வெறும் உள்ளான மனுஷன் ஆவியார் மாத்திரம், வெறும் ஆவி சுமூத்து ஒரு ஆவி மாத்திரம் இல்லை, கனத்தினாலும் மகிமையின் ஆவியினாலும் நிறைவேற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆவி சும்மா ஓடுறாங்க, மூச்சு விடுறது ஆவி உலகத்துக்குரிய சொந்தம் அல்ல, உன் மகிமைக்கு சொந்தமான ஆவியான தான் கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது கர்த்தருக்குள்ள போயிடறாங்க. ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியான் தேவ பிள்ளைகளை வாசிக்கும் போது வாசிக்கிறோம், தேவத்தூரிலும் சற்று சிறியவனாக்கி என்ற வார்த்தை தேவ வாசிக்கும் போது மூலவாசல் நீங்க வாசித்த காலையில தேவ பிள்ளை இருமா எலோகிம் வாசி 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 கரத்தில் உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? உனக்கு ஃபிட் பீப்புள், யூ ஆர் ஃபிட் பீப்புள், தேவ பிள்ளை யூ ஆர் ஃபிட் இன் ஆல் ஃப்ரம் ஆல் தட். ஏன் தெரியுமா ஃபிட்டா வச்சிருக்கேன்னு சொல்றாரு? நீ தகுதியான பரிசுத்தா பெற்றாலும் சபைக்கு வர நாள் அல்ல. என்ன பிள்ளை, உனக்குள்ள மகிமையின் ஆவி ஒர்க் பண்ணுது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் கரத்தின் கிருபையில உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. நீ அவருடைய ராஜ்யத்துக்குள்ள சொந்தக்காரர் மாறிட்டேன்னு சொன்னா நீ சாதாரண ஆள் இல்லப்பா. மகிமையின் ஆவியுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனத்து மகிமை முடிசூட்டி மகிமையில் ஆவினால் கரத்தின் கீழ் உன அதிகாரம் வைத்திருக்கேன்னு சொல்ல வார்த்தைக்கு மூலபாசனை போட்டுக்கிது எலோஹிம். தேவனுடைய பிள்ளைகளே, little lower than God.
ஏஞ்சல் கூட இல்லை. அவனை எப்படி உருவாக்கினா கடவுளுக்கு கீழே தான் அவன் அதிகாரம். ஏஞ்சல் கூட உன் காலு கீழே தான். கடவுளுக்கு கீழே என்ன இருக்கோ அது பூரா உனக்கு சொந்தம். அப்போ கடவுளுக்கு அடுத்த பொசிஷன் அவட்ட கொடுத்துருக்காங்க. அதான் தேவ பிள்ளையை கருத்துக்கு முன்னே அதிகாரி ஆகிக்கிற அந்த வார்த்தைக்கு தேவ பிள்ளைங்க லிட்டில் லோவர் தேன் காடா, நாட் ஏஞ்சல், லிட்டில் லோவர் தேன் காட் அப்படின்னு சொன்னா நீ ஏஞ்சலை காட்டும் பெரியா. தேவ பிள்ளைங்க இந்த உலகத்தை ஆளுகிறதுக்கு நீ அடுத்த கடவுளுக்கு அடுத்த ஆள் நீ தான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவ்வளோ ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை இந்த உலகத்தின் ஆவியில் உருவாக்கல, மகிமையின் ஆவியில் உருவாக்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்துக்குரியருக்கு மாத்திரமல்ல, நீ தேவனுடைய சிங்காசனத்துக்குரியவன். ஹல்லேலூயா. அந்த வருஷம் முதல் வருஷம் வாசி, அந்த வருஷம் வாசிமா, முதலாவது வாசி அந்த வருஷம் வாசி. ஹல்லேலூயா. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் இல்லப்பா, முதல் கீவேர்டு வாசம். ஹல்லேலூயா. அந்த வாசி. ஹல்லேலூயா. வெளிப்படுத்து 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்து 3:21 திருப்பி வாசி உள்ள போவோம். வெளிப்படுத்து நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில், என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடே உட்கார்ந்தது போல, அவரோடு நான் இயேசு கிறிஸ்துவாய் நான் உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறாகிய அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்தேன். தேவன் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த போல இயேசு கிறிஸ்துவோடு உங்களை உட்காரும்படியாக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதுதான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் கர்த்தருக்குள்ளே சபைக்குள்ளே ஆவியிலே ஜோம் பண்ணி சபைக்கு வந்து பாடுறது வீண் அல்ல. பட் ப்ரிப்பேர் டு மீட் த காட் மாத்திரம் இல்லையா, ப்ரிப்பேர் டு மீட் த ஹோலினஸ். பரிசுத்தவான பெரிய திட்டத்தை உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதான் சொல்லுகிறேன், யூ ஆர் லிட்டில் தேன் த காட். நீ கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம், ஏஞ்சல் கூட அடுத்த ஸ்தானம். ஏஞ்சல் உனக்கு வேலைக்காரன கற்று வைத்திருக்கிறான். அப்படி சொன்னா அந்த உலகத்தை ஆட்சி செய்கிற தேவனுடைய திட்டத்தில் ஏன் உனக்கு உருவாக்கி கொடுத்துன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, you are not only in the world people, உலகத்தின் ஜனம் அல்ல. கர்த்தர் சொன்னான் என் ஜனம். என் ஜனம்னு சொன்னா இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, கனத்துக்கும் மகிமைக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். அதான் கர்த்தர் உன்னை உருவாக்கும் போது கனத்தினாலும் மகிமைகளாவின் அவனை சிருஷ்டித்து கொடுத்துருக்கிறான். இதை இழந்து போனப்பட்டு தான் சிலுவையில் மறுபடியும் சம்பாதிச்சு கொடுத்தான். ஆனால் என்னோட பிள்ளைகளே, சிலுவையில் திருப்பி சம்பாதிச்சு கொடுத்தது என்னன்னு தெரியாமையே இன்னைக்கு சபையில் வாங்க. உண்மைதான். எது சம்பாதிச்சுக்கானு தெரியலையே, அதை எப்படி பெற்றுக்கொண்டு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். எது சம்பாதிச்சு வச்சுக்கான உனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை வாசிக்க முடியும், இன்னொரு வருஷம் வாசிக்க முடியும். அன்பா கேட்கிறேன். தேவ பிள்ளையே, எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷம் வாசிக்க முடியும். அன்பா கேட்கிறேன். ரட்சிப்பை சுதந்திரிக்க எபிரேயர் 1ஆம் எடுத்துக்கொண்டு பக்கம் சொல்லு. எபிரேயர் 1 பக்கம் சொல்லு பாப்பா. 298 எபிரேயர் 298 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ உனக்கு கர்த்தர் ஏஞ்சல் எப்படி வச்சிருக்கானா? ஏஞ்சல்லாம் வேலைக்காரனா வச்சிருக்காருப்பா. அப்போ நம்மளுக்கு நினைக்கிறோம் நம்ம அன்ஃபிட்னே வாழும். காலை எழுந்திரிச்சு நம்ம அன்ஃபிட், வெள்ளிக்கிழமை உபாசம் கொண்டு போனால் தான் ஃபிட், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபிட்டு, உபாசம் கொண்டு போனால் பெரிய ஊழி கொடுக்கு தான் ஃபிட்டு. இப்படியே வாழும். தேவனுடைய கர்த்தர் இருக்கிறா, உனக்கு ஊழியம் செய்யும்படியா வேலை செய்யும்படியா தேவ தூதர்களை வைத்திருக்காருன்னு சொன்னா இவர் பெரியாரியா. கர்த்தர் அதான் சொல்றாரு, இவர் லோவர் தேன் காட். இவர் லோவர் தேன் காட். கடவுளுக்குரிய அதிகாரம்னா அப்படியே உன்னை கொடுத்துனா அர்த்தம். தேவனுடைய கர்த்தர் இருக்கிற அதே அதிகாரத்தை ஆசீர்வாதத்தை உனக்கு தானே தான் அவன் வெளிப்படுத்த வாசித்தோம். நான் எப்படி நான் மகிமையிலே போய் சிங்காசத்தில் உட்கார்ந்தேனோ அதே போல நானும் உன்னை என் சிங்காசத்தில் உட்காரும்படியா நான் தெரிந்து கொண்டேன். chosen people to recreate a big God. இந்த அறிவே இருக்கிறதில்ல. நான் சோப்பலாங்கினே வரோம். ஒன்றும் இல்லாத உன்னை நினைக்கிறேன். எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு சாப்பாடு இருக்கா, என் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியாது, நான் ஒன்று செய்ய முடியும், பிள்ளை கல்யாணம் பண்ண முடியும், இப்படியே வாடுறோம். ஆனால் கர்த்தர் வச்சிருக்க திட்டத்தில் பிகாஸ் மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஃபார் த லேக் ஆஃப் நாலேஜ் இன் தி பைபிள். கர்த்தர் உனக்கு வைக்க திட்டத்திற்கு அறிவு வசனத்தின்படி உனக்கு இல்லை. அதான் சோர்ந்து போய் கொண்டே இருக்கேன். ஹல்லேலூயா. பற்றி சோத்திரம் உண்டாதா. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளே, நம்ம தோல்விக்குரியவன் அல்லப்பா. தோல்வி உங்க சொந்தமே இல்லை. என் வாழ்க்கை பூரா தோல்வி இல்லைப்பா. தோல்வியை கற்று இன்னொரு பாதைக்கு சொண்டு போக முடியாதான் அந்த திட்டம் உருவாக்க நினைச்சிங்க. அதை வந்து பெரிய திட்டத்துக்கு உன்னை கற்றுக்கொண்டு போகிறான். இன்னும் 2 வருஷத்தை வாசனை பிள்ளைக்கு போக விரும்புகிறேன். கற்றுக்கு சோத்திரம் உண்டாக. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க முடியும். அன்பா கேட்கிறேன். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னா பாஸ் மாத்திரம் இல்லை, யார் யார் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறாங்க அவங்களாம் தேவனுடைய ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். அதான் கர்த்தர் சொன்னார், எல்லாரும் we go and preach the gospel all over the world என்று பாஸ்டருக்கும் ப்ரீச்சருக்கும் தேவனுடைய சுவிசேஷம் சொல்ல எல்லாத்தையும் சொன்னார்.
அந்த கத்தை உங்களை எப்படி வைத்திருக்கிறான்னு சொல்கிற கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. உங்களை அக்கினி ஜுவாலையாக வச்சிருக்காரு. உங்களை அக்கினி ஜுவாலை இந்த உலகத்தை வச்சிருக்காரு. யூ ஆர் நாட் அன்ஃபிட் பீப்புள், யூ ஆர் ஃபிட் பீப்புள் இன் த வேர்ல்ட். யூ ஆர் ஃபிட் பீப்புள் இன் த வேர்ல்ட். என்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தை சிந்திக்க திட்டத்தை உள்வாங்கி கொள்ளாமல் இருக்கிறியோ அதுவரை உனக்கு கொடுக்குற அதிகாரம், கர்த்தருடைய அதிகாரம் உனக்கு வெளியாக வரவே வராது. ஸ்தோத்திரம் உண்டதாக. அந்த நிலப்படங்களை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிப்பு சீக்கிரம் போட்டு வெளிப்படுத்த 5:10 வாசிக்கூடிய அன்பாக கேட்குறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பு. நான் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 5. தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் எடுத்துட்டீங்களாப்பா? கடைசி பக்கம், புதிய ஏற்பாடு கடைசி பக்கம். வெளிப்படுத்தல் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்தவான்கள்லாம் தேவ பரிசுத்தவான்கள் நீங்கள் நான் தான். என்ன பாடுறாங்க? எங்கள் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் எட்வின் கண்ணா என்னை ராஜாக்களும் எங்களை ஆசாரியர்களும் ஆக்கினீர். எட்வின் கண்ணா ஆசாரியம் ஆக்கின நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நம்ம நினைக்கிறோம் பூமிக்குள்ள 2 சென்ட் கிடைக்குமா, 1 சென்ட் வீடு கட்ட முடியுமான்னு யோசிக்கணும். பூமியே அரசாடுறதுக்கு ஒன்னை தான் வச்சிருக்காருயா. என்னைக்கும் என்ன பாசிட்டிவாக மாறுது அதுல பிசாசு மறைச்சிருவாங்க. எப்போ அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் பிசாசின் ஆசீர்வாதம் பிடுங்கிட்டார் கர்த்தர். நீ நம்ம வித்தியாசமானவங்க. பிசாசு கிட்ட தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் பிடுங்கி ராஜ்யத்தை பூரா அவன்கிட்ட பிடிங்கி உங்க கையில் கொடுத்துருக்காரு. என்னைக்கு நீ தேவனுடைய வார்த்தையில் விசுவாசிக்கிறாயோ, டெலிவரி ஃப்ரம் தி கர்ஸ் ஆஃப் தி லார்ட் தி கிராஸ் விசுவாசிக்கிறாயோ, அப்போ பிசாசு திட்டங்களோ வேலிக்குள்ளே வர முடியாது. அப்போ காண்கிறதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறேன், தி பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சைட் அண்ட் பாசிட்டிவ் சன்வெசர். தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும்போது நெகட்டிவ் எது வந்தாலும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கத்தை மாற்றிடுவார், கத்தை அடைச்சிடுவார், கத்தமணி அடைச்சிடுவார். ஹல்லேலூயா, கத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. அதே பிள்ளைகள் தாவி சண்டைக்கு போகும்போது அதே பிள்ளைகள் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. அவன் போகிறமெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே போனான். பெரிய பிரச்சனைகள், தோல்வியை போல் கோலியாத் வந்துச்சு, எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, யோர்தான் வந்துச்சு. எல்லாம் அவன் வந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவன் பக்கமே இருந்துச்சு. மோசை பார்த்தீங்கன்னா அவளுக்கு சமத்தில் பாசிட்டிவாக இருந்தான். தேவ பிள்ளை, ஏன்னா நீ உலகத்தின் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை, ஆளுகை செய்கிற நன்மை உன் ஆவியில கனத்தினாலும் மகிமையினாலும் உனக்கு வைத்திருக்கிறார் என்ற அறிவு இல்லை. தோல்வி எண்ணத்தோடே வாழ்க்கையோட தான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படின்னு வாழ்க்கை. தேவ பிள்ளை, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். நான் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 7:27 வாசிப்போம். எத்தனாம் பக்கம் பாப்பா சொல்லு? தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் தானியேல் 1040. தானியேல் 7:27. 1040. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27 வாசிப்பா. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். திருப்பி வாசி. யான் பாரு. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவர் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். கத்த எந்த வீட்டு வாய் என்னென்ன வச்சிருக்காரு பாருங்க, என்னென்ன வச்சு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா பாருங்க. ஆனா நம்ம இது நினைக்கிறதே இல்லை. ஐ அன்ஃபிட் நினைக்கிறோம். நான் உருவாக்குவேன், நான் ஃபாஸ்டிங் போட்டு பெற்றுக்கொள்வேன், நான் பெரிய பெரிய பாஸ்ட் கூட்டத்தில் கலந்துக்குவேன், பெரிய பெரிய ஊழியக்கார் கூட்டத்தில் கலந்துக்கிறேன். எல்லாம் எங்கள் அப்போ உனக்கு ஏசி இலவசமாக செஞ்சு வச்சிருக்காரியா? கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிக்கலான்னு சோப்பில் அங்கே இருக்க வேண்டியதான். எனக்கு இத்தனை வயசு ஆனால் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். என் வைஃப் அடிக்கடிச்சுன்னு உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா. நேரம் முட்டை, பால், கறி, பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த போல ராத்திரி பால். நான் சொல்கிறேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நியமித்த திட்டத்தின் ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கும்பா. உனக்கு வந்து பலிக்கும்.
ஸ்தோத்திரம். நான் சொல்ல விரும்புகிற ஆண்டேன பிள்ளைகளை நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்னும் 2 வருஷம் வாசி வெளிப்படுத்தல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வாசி முடியாது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வாசிப்போம். 12 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். திருப்பி சொல்றேன், இவர் born to win. நீ தோக்க பறக்கல. அது ஓன்ட்ட தான் இருக்கு. ஜெயிக்கிற தன்மை கற்று ஓன்ட்ட கொடுத்துட்டார். அது தெரியலன்னா நீ தோத்துட்டே இருப்ப. பிசாசு அடிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியில் பார்க்குறேன், ஏமாச்சிக்கு போகிறேன், அடி வாங்கிட்டே வெளியே நிற்கிறான். ஜானஸ்தானத்திலையும் பரிசா விட்டு ஜோம் பண்ணிட்டு வரும்போது அடி வாங்கிட்டே இருக்கேன் வெளியே. அல்லையா நல்லா கவனிக்க. திருப்பி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் என்பது சரீர மரணத்தை மாத்திரம் குறிக்கிறது. மரணம் என்பது பிசாசின் திட்டங்கள். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிற்றே. மரணம் பாவம், வியாதி, வறுமை, கண்ணீர், கவலை, இது பூரா மரணம். இது தப்பிக்கத்தக்கதான வழியை கத்த உனக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கார். லா போட்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரேஷன் கார்டில் போய் அடிக்கடி மாதம் போய் ஒரு சீர்னு போவேன். ஸ்தோத்திரம். அப்போ நான் சைன் பண்ணால் தான் நான் ஒத்துக்கிறேன். கவர்மெண்ட் 3 மாதம் 4 மாதம் வரல கார்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ தேவ பிள்ளைகளே நல்லா கவனிக்க வேண்டிய கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. அதே போல் தேவ பிள்ளைகளே சொத்துக்கள் எழுதினாலும் இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ சொத்து வந்த காலத்தில் மண்டபம் முட்டி பார்த்தேன். மூல பத்திரம் இல்லைன்னா சொத்து விற்க முடியாது. போட்டு ஆர்டர்கள் அது என்னன்னு தெரியுமா? தெரியாமல் பத்திரம் வச்சுப்போம். 2வது பட்டா இருந்தால் தான் விற்க முடியிட்டான். தேவ பிள்ளைகள் நம்ம தெரியாமல் என்ன வச்சுருக்கோம், பத்திரக்குள்ள என்ன எழுதிக்குன்னு தெரியல. இப்படி எங்கள் பத்திரம், என் வீட்டு பத்திரம் யாருக்கு தெரியுமா? இப்போ எல்லாத்தையும் மோதிக்கு மொத்தமாக சொத்தாக என் பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டேன். என் பிள்ளை தான் யார் தொட முடியாது. ஒவ்வொருத்தரும் உங்கள் பிள்ளைக்கு பத்திரமா எழுதி வைக்கணும். அது மாதிரி நான் எழுதி வைக்கணும்ல. அல்லையா? என் பிள்ளைக்கு சொத்தை முழு எழுதி வச்சார். அது விற்றாது விற்கிது, விற்றுட்டு போனால் என்னென்னு செஞ்சுட்டு போது தெரியும். அவ்வளோதான் சொல்லி அது கொடுத்துட்டேன். ஏம்மா நீ என்ன செய்ய விரும்புகிற செஞ்சு நாங்கள் பிள்ளை மாறி ஏன் சொன்னால் இன்றைக்கி தேவ பிள்ளைக்கு தேவன் செஞ்சிருக்க திட்டத்தின் ஆசீர்வாதம் குறித்து தெளிவில்லாதபடிக்கு மக்கள் அடி வாங்கிட்டே இருக்கும். பைபிளை தூக்கிட்டு அடி வாங்கிட்டே இருக்கும். மக்கள் அழிவு தூக்கிட்டு அடி வாங்கிட்டே இருக்கும். அல்லையா ஆரம்பம் இன்னொரு வாசி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 முடிப்போம். 1-17 வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சகல காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என் மகளே, எப்போ வெளிப்படுத்தி 1:17-18 ஆமாம். என் மகனே, என் மகன் ராஜாக்களோடும் ஆழ்கை செய்யும்போது அது இல்லையாப்பா? அது இல்லை, சாரி. ஏன் பிள்ளைங்க ஏன் திருப்பி சுவாசியமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சகல சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் உடையவராய் இருக்கிறேன். ஸோ தேவ பிள்ளைகளே, மரணத்துக்கும் பாதாளத்து திறவுகளை உடையவராக இருந்து அந்த திறவுகோளை அவர் வச்சுக்கணும். ஏன்னா கத்த அவருடைய அடுத்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்க விரும்புகிறார். மரணத்தின் அதிகாரத்தை ஆழ்கை செய்கிற அதிகாரத்தையும் கத்தர் வைத்திருந்தார். அது பிசாசு பிடுங்கிட்டாரு. அந்த அதிகாரத்தை கத்த மறுபடியும் உன் கையில் கொடுத்தார். அதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். 2 வருஷம் வாசி முடியும். லூக்கா 10:19 வாசிப்போம். மரணத்தின் அதிகாரத்தை பிசாசு அதிகாரத்தை அவர் வைத்து சர்ப்பங்களையும் மீண்டும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எப்படி பிசாசை புடிந்து அதிகாரத்தை மரணத்தை புடிங்க அதிகாரத்தை கையில் வச்சாரோ கத்த என்ன நினைச்சாரு? எனக்கு அடுத்தாது ஆறுனா நீங்களும் நான் தான். எப்படி பிசாசு அதிகாரம் அந்த அதிகாரத்தை கத்த உங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டு. அல்லையா, நான் கவனிக்கணும். இந்த உலகத்தை ஆழ்கை செய்யும்படியான திட்டத்தின் ஆசீர்வாதக்கார மரணத்துக்கு ஜெயிக்க முடியாத திட்டத்தை அந்த எப்படி நீ பரலோகராஜ் சொந்தக்காரர் இருக்க முடியாத திட்டத்தை கத்த உங்கள் கையில் செஞ்சு வச்சுட்டு பிரயோஜனப்படுத்த முடியாத வழிகளை உருவாக்கி போனாரு. அதை ஆப்ரேட் பண்ணுறது நீ தான். உபாசம் போட்டால் கத்தர் இறங்கி வந்துடுவார். அது நீ தான் ஆப்ரேட் பண்ணணும். ஆனால் தான் எப்படி திருப்பி அந்த வருஷம் வாசி பழைய வருஷத்து வாசி சர்ப்பங்களையும் தேள்களையும் வெளிப்படுத்துகிற 1:17 வாசி வாசிட்டு ஒரு முடிக்கிறேன். வெளிப்படுத்த 1:17 வாசி. அது கவனிங்க. இதோ மரணத்தையும் வெளிப்படுத்த 1:17-18 பாப்பா. அது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன்.
அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சகல காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இந்த அதிகாரத்தை கர்த்தர் பிதாவிலிருந்து இயேசு கிறிஸ்து வாங்கிட்டாரு. இந்த அதிகாரத்தை அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னா நம்ம தான். அதுதான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கையில கொடுத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் உண்டதாக. அதனால கவனிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. சங்கீதம் 91:12 வாசிக்கிறோம். சிங்கத்தின் விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தை என்னுடைய வலுப்பத்தையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று இன்னும் கடைசி வாசி மத்தேயு சுவிசேஷம் 16:19 இதோடு முடிக்கிறேன். மத்தேயு 16:19 வாசிப்பது வசனங்கள்லாம் குறிச்சிட்டு வீட்டில் போய் திருப்பி நல்ல அசை போடுங்க. மத்தேயு 16:19 கடைசி வாசிங்க. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எல்லா அதிகாரத்தையும் சம்பாதிச்சு உன் கையில் கொடுக்கிறாரு. அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கிறதும் பெற்றுக்கொள்ளாத ஒன்று இருக்கு. கட்டவும் கட்டவுக்கு அதிகாரம். கட்டுனா அலவுட், இங்கிலீஷ் ஆம்பிளிஃபைட் அலவுட்னு போட்டு நீ எதை அலோவ் பண்ணுறியோ. எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கெல்லாம் கிடையாது, அது பாஸ்ட் எட்வின் கண்ணாருக்கு மாத்திரம் தான் இருக்குது. ஒரு பெரிய ஊழியக்காரர் வாட்சிங் முறை போட்டால் கொடுவாங்களோ அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு ஏமாந்து போய் வாழாதீங்க. அந்த அதிகாரத்தை கற்று பிசாட்டி போட்டீங்க. அந்த அதிகாரத்தை உனக்கு எனக்கு சொந்தமாக கொடுத்துருக்கிறார். யூ ஹேவ் த அத்தாரிட்டி அண்ட் ஆல்சோ ஹேவ் த எபிலிட்டி டு ஓவர்கம் தி டிமானிக்கல் ஃபோர்ஸ் இன் தி வேர்ல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, உனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ கடைசி கீவேர்டு வாசி ஜெபம் பண்ணுவோம். கதிக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. வெளிப்படுத்தல் புத்தகம் 1 வாசம். வெளிப்படுத்தல் புத்தகம் வெளிப்படுத்தல் 3:21. நல்ல கவனிங்க. இந்த கீவேர்டை புஸ்தகம் வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இயேசு ஜெயம் கொண்டு அவரோடு கூட உட்கார்ந்தது போல. எப்படி நான் தேவனோடு இயேசு கிறிஸ்துவாய் நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவர் உட்கார செய்வேன், அருள் செய்வேன். ஆனால் ஜெயம் கொள்ளுகிற திட்டத்தை கத்து அப்பா உங்க கையில் தான் கொடுத்துருக்காரு. உங்க கையில் எங்கள் தான். நீ ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா ஜெயம் கொள்ளாமல் தான் இருப்பேன். ஜெயம் கொள்ளுகிற எவனும் எல்லாத்தையும் கற்று சம்பாதிச்சு வச்சு வழியெல்லாம் சொன்ன இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கு இப்படி போடான்னு சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிற வழியை தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார். அது ப்ரிப்பேர்ட் ஆகணும், பெற்றுக்கொள்வோம். உலகத்துக்கு மாத்திரமல்ல, கணத்தின் மேலே சிங்காசனத்தின் அவரோடு உட்காரும்படியான அதிகாரத்தை கற்று நமக்கு வைத்திருக்கிறார். ஜெயிப்போம், எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, சூத்திரம். கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே,
நல்ல பிதாவே, இந்த காலவேளை கச்சபிக்கிறோம். ஆராதனை ஆசித்து கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை ஆசித்து எங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீர். அதற்கு வேண்டிய ஆயத்தத்தோடு கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்து நீர் எப்படி அவரோடு சிங்காசனம் இருக்கிறீரோ அதே போல் நாங்களும் உன்னோடு சிங்காசனம் இருக்கும்படியான வழிகளை தேடி நாங்கள் வருவோம் ஆண்டவரே. அந்த விசுவாசங்கள் வைத்திருக்கிறீர். வார்த்தையில் வளர்ந்து கண்டுபிடித்து நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறாய் மாறி இந்த உலகத்தை ஜெயித்து வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பாருங்க, 1வது வாரம் 2வது வாரம்னா சர்ச்சு ஃபுல்லாக இருக்குது. 3வது வாரம்னா ஆளை காணும். அப்போ இன்றைக்கி வசனம்லாம் போச்சு, அவங்களுக்கு கிடைக்காது. அதான் 1வது 2வது மாதம் சர்ச்சு ஃபுல்லாக இருக்கும். 3வது வாரம் ஆளை காணும். பார்ப்போம். நல்ல பிதாவை தொடர்ந்து என் சபையை ஆசித்தாரும் பலப்படுத்தும் பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகால் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.